சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ்ஜு கொத்து மகாராஜா கிச்சன். இதில் நெல்லை வெஜ்ஜு கொத்து பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ மார்னிங்கு நான் போட்ட சப்பாத்தியில் 2 மீதி ஆகி போச்சு. அதை வச்சுட்டு நான் ஈவினிங் என் பிள்ளைங்களுக்கு கொத்து பரோட்டா வெஜ்ஜு கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி புதுசாக போட்டு கூட நீங்கள் வெஜ்ஜு கொத்து பரோட்டா மாதிரி இதுக்கு செய்யலாம். இல்லை புரோட்டா கூட நீங்கள் வாங்கிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நெய் எடுத்திருக்கேன், மிளகு பொடி எடுத்திருக்கேன். உங்கள் காரம் தகுந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கலாம், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால. வெஜிடபிள்ஸ் 3 வெரைட்டி, கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அரை கிளாஸ் இருக்கும், 100 கிராம்ஸ் இருக்கும். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக சோம்பும் பட்டையும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு தக்காளியை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வதக்கிறதுக்கு போடுறதுக்காக கோரியண்டர் லீஃபு அண்ட் புதினா இலை, அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி. இது நான் காலையில் உள்ள அந்த மீதமுள்ள சப்பாத்தியை ரோல் பண்ணி நல்ல கட்டர் வச்சு, அதாவது நீங்கள் ஸ்பெஷல் கட்டர்லாம் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, அதாவது கத்தியை வச்சே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் இட்லி தட்டில் ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்ட சப்பாத்தினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவியில் வச்சு எடுத்துக்கிடுங்க ஒரு 5 நிமிஷம். அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மீதி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதை வச்சே we can create வெஜிடபிள் கொத்து பரோட்டா. இது நெல்லையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். அப்போ தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன் நான், டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ நெய் உருகட்டும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வருது. இப்போ தாளிக்கிறதுக்காக சோம்புவையும் பட்டையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கீ சூடாகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே போட்டதும் அது நல்லா பொரியணும். பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. நம்ம போட்டதெல்லாம் அப்படியே பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம், அதுவே போதுமான அளவு. இதை ரெண்டுமே நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதங்கிக்கிடுங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போதுமே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன், அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் காரத்துக்காக. கொஞ்சம் மஞ்சள் பொடி, ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வெட்டி வச்சுருந்த காய்கறியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காய்கறி இதில் நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகவும் நல்லா காய்கறி இதிலேயே சுருண்டு வரும். இதை தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ உப்பு இதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க.
காய்கறி வதங்கிட்டு இருக்கு. நல்லா சுருண்டு வருது பாருங்கள். அதில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி காய்கறி மட்டும் சுருண்டு வரும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த காய் கொதித்து நல்லா வெந்துடும். இப்போவும் இது வந்து நல்லா சுருண்டு வந்த பிறகு தான் நம்ம சப்பாத்தியை இதுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கொதி வந்து அந்த தேங்காய் பால் கூட சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லைங்க, தாளிச்சிட்டோம். அதில் வந்து தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், காய்கறி போட்டிருக்கோம், அதில் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இப்போது சப்பாத்தி ரோலை கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம போட போகிறோம். இதை வந்து நீங்கள் காலையில் உள்ள மீதி உள்ள சப்பாத்தி கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். இதை வெஜிடபிள் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல சத்தும் கூட. இப்போ இதை வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள், இதை நல்லா வெந்து வந்திருக்குது. சப்பாத்தி போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்திருக்கோம் நம்ம. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருங்க. அடியில் பிடிக்காத அளவுக்கு கிண்டி வச்சுட்டே இருங்க. இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ சர்விங் கப்புக்கு மாற்றிடலாம். நீங்கள் சூடான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து வெஜ்ஜு கொத்து பரோட்டா. இது பசங்க ரொம்ப விரும்பி சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ்ஜு கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஜஸ்ட்டு வீட்டில் உள்ள மீதி இருந்த சப்பாத்தி தான். அதை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.